ஜெயலலிதா மறைவிலிருந்து அதிமுகவை பாஜக தான் பின்னாளில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்களை அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா நீங்கள் பதவி விட்டு விலகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. உடனடியாக அடுத்த நாளே என்ன நடக்குது அப்படின்னா, பன்னீர்செல்வம் ஒரு தியானம் பண்றேன்னு போறாரு. அது குருமூர்த்தியுடைய ஏற்பாட்டில் அது நடக்கிறது. அதே போன்று சசிகலா மீது நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த வழக்குக்கு தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படுது. அப்போ இவங்கதான் மீண்டும் மீண்டும் முடிவு செய்கிறார்களா? இப்போ அவங்க எடப்பாடி வேண்டாம் என்கிற கருத்தை அதிமுக எதற்காக அதிமுக எடப்பாடியோட தலைமையில சந்திக்காம வேறு ஒருவரை முதல்வர் வேட்பாளர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு அமித்ஷா வந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எடப்பாடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா மறைவு, அதை தொடர்ந்து பன்னீர்செல்வம் இருந்தாரு, விலகிறாரு, சசிகலா சிறைக்கு போறாங்க, எடப்பாடியை அறிவிச்சிடுறாங்க. ஆனால் எடப்பாடியினுடைய தலைமையில் அதிமுக சந்தித்த அந்த தேர்தல்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தோல்விதான் வந்திருக்கு.